கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 26/6/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அந்த தகப்பன் இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்க முடியும். என் தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீ செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்ப நாசமாச விலக்கி இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்தாண்டவரே, சமாதானத்தின் தேவன் இவரோடு இருந்து சகலவிதமான நன்மையும் கொண்டு வரும்படி நீ செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய கரம் அப்பா எப்போதும் இவரோடு இருக்கட்டும். தகப்பனே, இயேசு கிறிஸ்து செஞ்ச பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் இவரோட வாழ்க்கையில் இருக்கட்டும். யாத்திராகமம் 23:27 படி எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவர் எப்போதும் உம்முடைய கிருபை இவர் விட்டு மாறாமல் இருக்கட்டும். அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. உனக்கு பயந்து சகல காரியங்களும் சாதித்துக் கொள்ளும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக முடியும். நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. முடிய கிருபைக்குள் தேசத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.